வணக்கம், நான் அலஸ்டின், இவர் ஜெரின், இவர் கஜன், போனேஸ். நாங்கள் 4 பேரும் யாழ்ப்பாணத்திலேருந்து 120 நாளுக்கு முன்னால ஒரு பயணம் ஒன்று மேற்கொண்டு நாங்கள் இலங்கையில் இருக்க 25 மாவட்டத்துக்கும் சென்று எங்களுடைய வேன் வீட்டில் பயணத்தை மேற்கொண்டு 120 நாட்கள் நிறைவாக ஒரு வெற்றி பயணமாக எல்லா இடமும் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ், மறைந்திருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் காட்டிட்டு இன்றைக்கு வெற்றிகரமாக யாழ்ப்பாணத்துக்கு மீண்டும் திரும்பி இருக்கிறோம். இலங்கையின் எல்லா பாகங்களுக்கும் போய் வரைக்கும் பல அனுபவங்கள் பெறக்கூடிய மாதிரி இருந்தது. அதோட எக்கச்சக்க வெளிநாட்டவர்கள் இலங்கையை பொறுத்த மட்டும் இலங்கை 70% சுற்றுலா துறை வருமானம் தான் வந்து கொண்டிருக்கு. அது மாதிரி பல பகுதிகளில் நாங்கள் போயிருப்போம். ஆனால் யாழ்ப்பாணத்தில் சுற்றுலாத்துறை இன்னுமே வளர்ச்சி அடைய செய்யணும். அதுக்கான நடவடிக்கைகள் அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்றதை நானுமே சொல்லிக்கொள்கிறேன். பல பல இடங்களில் அதை நாங்கள் உணரக்கூடிய மாதிரி இருந்தது. வேறு பகுதிகளில் சின்ன ஒரு விஷயம், ஒரு பயணிகளை கவரக்கூடிய விஷயம் இருந்தாலும் அது ஒரு சுற்றுலா மையமாக அவையில் அறிவித்து அதுக்கான பணிகளை மேற்கொள்ளினோம். ஆனால் வடமாகாணத்தில் அப்படியான பெரிய பணிகள் மேற்கொள்ளப்படையில்லை என்று உணரக்கூடிய மாதிரி இருந்தது. அதோட யுத்தம் காரணமாக புலம்பெயர் தமிழர்கள் எக்கச்சக்க பேர் இலங்கையை விட்டு வெளி நாடுகளில் எல்லா நாடுகளையும் நிற்கிறீங்க. அவைகளுக்கு திரும்பவும் இலங்கைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குமாண்டு ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. அதுக்கு நாங்கள் இலங்கை பூராகவும் பயணித்து எங்களுடைய அனுபவம், நாங்கள் தமிழர் பகுதி வடபகுதியிலிருந்து போய்க்க எங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் வரும், அதை நாங்கள் எப்படி மூவ் பண்ணி நாங்கள் என்றதை ஒரு காணொலி வாயிலாக எடுத்து அதை ஒரு டாக்குமெண்ட்ரியாக கொடுக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காகவும் போயிருந்த நாங்கள் வாங்க இலங்கைக்கு வாங்க சுதந்திரமாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட வடமாகாணத்தில் கணக்கு விஷயங்கள் செய்ய வேண்டும் என்றதை நான் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கொள்கிறேன். சுற்றுலா சம்பந்தமான விஷயங்களை ஊக்குவிக்க வெளிநாடுகள்லேருந்து எக்கச்சக்க பேர் எங்களோட பகுதிகளில் இருக்கிற விஷயங்களையும் வெளியிடத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சாத்தியக்கூறா இருக்கும் என்றதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயணத்துக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.